வணக்கம் மக்களே. நமக்கு இன்னைக்கு ஜாப் வேகன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி அங்கேருந்து தான் ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே மக்களே, வாங்க பார்க்க போகலாம். இதுக்கு என்னென்ன போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் COPA அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மொத்தம் 5 வேக்கன்ட் இருக்குது. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் அண்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ட்ரைனிங் பீரியட் தான் சார். இது ஒரு அப்ரண்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இது அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 12 மந்த் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். SC/ST நண்பர்களுக்கு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஊனமுற்ற நண்பர்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட். இது கேட்ரிங் கீழே வரும். இதுக்கு மொத்தம் 10 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கணும், அப்படி இல்லைனா CA வந்து இன்டர்னில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது HR எக்ஸிக்யூட்டிவ் பேரோல் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபைனான்ஸ் கீழே வரும். இதுக்கு 2 வேக்கன்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் HR. இது வந்து HR கீழே வருது. இதுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. இதுவும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது CSR எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து இன்ஃப்ரா கீழே வருது. இதுக்கு மொத்தம் 1 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் தான். அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங். இது வந்து டூரிசம் கீழே வருது. இதுக்கு மொத்தம் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 6 மந்த் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது IT சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ். இது IT கீழே வருது. இதுக்கு 2 வேக்கன்ட்டு. இது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா www.apprenticeshippindia.gov.in இதுக்குள்ளே இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மெரிட் லிஸ்ட்டு தாங்க. இதை வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, வைவா கிடையாது, எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் மெரிட் லிஸ்ட்டு தான். நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதோட ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதிங்க. அதாவது இந்த மாதம் மார்ச் 24லேருந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 7ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. கடைசி டேட் எப்பயுமே ஃபில் பண்ணாதீங்க. கடைசி டேட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட சர்வர் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் வித் மினிமம் 50% மார்க் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 மார்க் டோட்டல் மார்க்னால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 250 மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிசர்வேஷன் இருக்குங்க. ரிசர்வேஷனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எவ்வளோ PWBD நண்பர்கள் எவ்வளோ வந்து என்னென்ன க்ரைட்டீரியாவில் இருக்கணும், ஊனமுற்ற நண்பர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து ஐடியா கிடைக்கும். இதோட ஆல்ரெடி நான் சொன்னது தான் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ 10th நான் மெட்ரிகுலேஷன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் வைவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு எல்லாருக்கும் சில சந்தேகங்கள் இருக்குங்க. அதாவது வந்து ஒரே மார்க் வந்து 2 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது அந்த 2 கேண்டிடேட்டில் யார் எந்த கேண்டிடேட்டோட வயசு சின்ன வயசோ அவங்கள தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரைனிங் பீரியட் அண்ட் ஸ்டைஃபண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சம்பளம் தான் வந்து ஸ்டைஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ரண்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சம்பளம்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைஃபண்டு தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் 5th 9th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாயும், 10th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயும், 12th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாயும், நேஷ்னல் ஆர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 7700. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர் அப்படின்னு படிச்சிங்கன்னா 7000 ரூபாயும். அடுத்தது வந்து டிப்ளமோவில் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து 8000 ரூபாயும், அடுத்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 9000 ரூபாயும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து சேலரிக்காக போக முடியாது. ஏன்னா சேலரி வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வந்து ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்ரண்டிஸ் போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். என்னென்ன ஜாப் ரோல் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த ஒரு ட்ரைனிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நீங்கள் வந்து இது போடாமே தவிர இது வந்து உங்கள் ஜாப் கேரியராக கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஃபுல் டைமில் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களால் முடியாது. ஸோ ரயில்வேஸில் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ரயில்வேஸில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்.
வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.